பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பழனிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இங்க நம்ம அரசி தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பழனிக்கு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. மேக்கப் போடுற இடத்துல என்ன நடக்கும்? சும்மா கலாட்டா, காமெடிலாம் நடந்துகிட்டு இருக்கும்ல. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க மத்தவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ராஜி, மீனா, நம்ம கோமதி எல்லாருமே ரெடி ஆயி நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனும் கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்ல. "என்ன இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாம் நேரம் ஆச்சு. வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சுக்கிட்டு வெளியில வர நேரமா பார்த்து, நம்ம பழனியோட 2 அண்ணிங்களும் வேணும்னே வெளியில ஏதோ தொடைக்கிற மாதிரி நின்னு அவங்க போறத பார்க்கறதுக்காக வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழனியோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து நிக்கிறாங்க. நம்ம பாண்டியன் யாராச்சும் வரணும்னாலும் வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி கூப்பிட்டா மட்டும் என்ன வந்துருவா போறாங்க? நம்ம கோமதியும் அவங்க அம்மாவ கூப்பிட்டு பாக்குது. இல்ல, இல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பழனி மட்டும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. எல்லா விஷயமுமே முன்கூட்டியே பேசி வச்சிருக்கிறாங்க. குடும்பத்தோட விஷயம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற எல்லா பிரச்சனையுமே ஏற்கனவே பேசி வச்சதுனால, அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப கடைசியா நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டா அவங்களுக்கு ஓகேன்னா இந்த கல்யாணத்த நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. அதன் பிரகாரம் இப்ப பழனியும் அந்த பொண்ணும் தனியா போய் பேசுறாங்க. நம்ம பழனியும் நான் என் மச்சான் கடையில தான் வேலை பார்க்கிறேன். அது உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஒரு வேலைதாங்க அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுது. இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு கேரக்டர கொண்டு வராங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பழக்கப்பட்ட கேரக்டரா தான் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த கேரக்டர் புது பொண்ணா இருக்கிறதுனால, மேபி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.